ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறடி கேஸை பார்க்க போகிற சிறடி கேஸையில் நம்ம மனோஜை பார்க்கும்போது என்னங்கிறைய தோணுது, என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட தான் தோணுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அதாவது அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாருங்க. மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர். அந்த பிஜிஎம்மும் போட்டுடலாம், ரெண்டுமே பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என் கூட வருவியான்னு சொல்லி கேட்க, அம்மா பிள்ளைக்கு தான் ஃபஸ்ட்டு போட்டி நடக்குது, நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட மேலே போய் நின்றுட்டு எங்கள் அம்மாவுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், அதாவது எதையும் செய்வேன், எங்கள் அம்மா சொல்கிறபடி நான் இருப்பேன்னு ஒரு வாக்கு கொடுக்குறாரு. என் பிள்ளைக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் படி கொடுப்பேன்னு சொல்ல, இதை பார்த்தனே பொசன்னு பொங்குது ஒரு பக்கம். யாருடா ஒரு பக்கம் கருக வச்சிங்க சட்டியில் எதையோ போட்டு அப்படின்னு சொல்லி எடிக்கிட்டு பார்த்தா நம்ம ரோகிணியோட வயிறுங்க. அது அப்புறம் கடைசியில் பார்த்தா கீழே இறங்கிட்டாங்க. இவங்களுக்கு தான் அவார்டு கிடச்சிது. இதை வாங்கி வச்சுக்கிட்டு டபுக்குன்னு இப்போ வருவியா மாட்டியான்னு ரோகிணி ஒரு பக்கம் டார்ச்சல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இங்கே இந்த கூத்து நடந்தாலுமே இன்னொரு பக்கம் மீனா கிட்ட போயிட்டு முத்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. நீ தேவையில்லாத வேலைலாம் பார்க்குறப்பா, காதலுக்கு கண் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, காதல் கோட்டையை தகத்தாதப்பான்னு சொல்லிட்டு கண்ணா பேனான்னு சொல்ல, டேய் நீ டைலாக்கு இப்படியே உசுப்பேத்தி உடம்பு ரணகலமாக்கி விடுற சத்யாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முறைக்க, அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் விடியுதுங்க. விடிஞ்சதுக்கப்புறமா பார்க்கணுமே செம்ம காண்டாயிட்டாங்க. ஏன்னா நாளைங்கிற எபிசோடில் போட்டு காமிச்சாங்க இல்லையா, நம்ம சத்யாவை கூட்டு போய் உள்ளே வச்சு குத்துன்னு குத்துறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார்? சிந்தாமணி கொடுத்த ஐடியா. அதாவது நல்லா இருந்த புருஷனையும் தூக்கி நாரடிக்க வச்சுட்டியேம்மா, இப்படி இருக்கேம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நல்ல வழியில் செல்றதும் கெட்ட வழியில் செல்றதும் பொண்டாட்டி கையில் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.